திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் கடவூர் வீரட்டம். பதிகம் 31. பாடல் 7. மாயத்தை அறிய மாட்டேன் மையில் கொள் மனத்தின் ஆக்கி பேய் ஒத்த கூகை ஆனேன் பின்யகா பிறப்பு ஒன்று இல்லி. மாயத்தை அறிய மாட்டேன் மையிலில் கொள்ள மனத்தின் ஆகி பேய் ஒத்த கோகை ஆனேன் பின்யகா பிறப்பொன்று இல்லி. பின்யகா பிறப்பொன்று இல்லி. பின்யகா பிறப்பொன்று இல்லி. நோ நேயத்தால் நினைய மாட்டேன் நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனே நீசனேன் நான். நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனே நீசனேன் நான். காயத்தை கழிக்க மாட்டேன் கடவூர் வீரட்ட நீரே. நேயத்தால் நினைய மாட்டேன் நீதனே நீசனே நான். காயத்தை கழிக்க மாட்டேன் கடவூர் வீரட்ட நீரே. கடவூர் விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 7ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 7ஆம் பாடலில் நிலையில்லாத மாயப் பொருட்கள் அடங்கிய உலகத்தின் உண்மையான தன்மையை நான் அறியாமல் இருந்து விட்டேன் என்று கூறுகின்றார் அப்பர் சுவாமிகள். அதனால் பொய்மையை உடைத்து அந்த பொருட்கள் தரும் மயக்கத்தின் தன் மனதை செலுத்தி விட்டேன் என்று கூறுகின்றார். அவ்வாறு மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த என்னை கண்டு அனைவரும் அஞ்ச நானும் பேய் போல் திரிந்தேன். பகலில் வெளியே வராது இரவில் உலவும் ஆந்தை போன்று உண்மையை ஒளியினை நோக்கி செல்லாது இருளில் இருந்தேன். உண்மைங்கிற ஒளியை நோக்கி செல்லாமல் இருளில் இருந்தேன். அழகான தலைக்கோலம் அணிந்தவனின் பிறப்பில்லாத ஆதியே, உன்பால் அன்பு வைத்து உன்னை நினைக்காமல் இருந்த இழுத்த பிறப்பாக இருந்தேன். நான் கிழிவேனாகியே இருந்தேன். இந்த உடலும் உடலில் உள்ள பொறிகளும் தரும் சிற்றின்பத்தை இழக்க விரும்பாமல் இருக்கின்றேன். நான் இந்த சிற்றின்பத்தின் தரக்கூடிய அன்பத்தை இழக்க வருமாறு இருக்கின்றேன். கடவுர் வீரட்டத்தில் இருக்கும் எம்பெருமானே, உரையும் இறைவனே, நீதான் எனது இந்த இழிந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும். இந்த இழிந்த இலையிலிருந்து என்னை மாற்ற வேண்டும் சொல்லி விண்ணப்பமாக இந்த பாடலை கூறி முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.